ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தாரமங்கலம் சேலத்தில் இருக்குது கைலாசம் கோயிலுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கோயில் இப்போ சின்ன தேர் வருது. தைப்பூச நாள் இன்னும் 15 நாள் கழிச்சு பெரிய தேர் சின்ன தேர் வரும். இன்றைக்கி சும்மா நாள் ஆரம்பிக்கிற மாதிரி பத்திரகாளியம்மன், விநாயகர், முருகன் வரும். அங்கே வெளியே கூட்டத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள் கூட்டம் இதெல்லாம் ரோட்டில் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. அப்புறங்க ஆக்சிஸ் பேங்க்கு இங்கே ஃபுல்லாக கூட்டம் பாருங்கள். மாடுலாம் நிற்கும். மாடுலாம் கிட்ட வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். சரி, உங்களுக்கு தெரியுது அங்கே இருக்குது பாருங்கள். கிட்ட வந்துட்டு உங்கள்கிட்ட கைஸ் மாடு பக்கத்தில் வந்துடுச்சு. உங்களுக்கு தெரியுதா? மதுரவன் ஒரு மாடு. இந்த மாடு தான் முட்டுற மாதிரி போயிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் 3 மாடு இப்போ முன்னாடி ஒன்று நிற்கிது, பின்னாடி 2 இருக்குது, முன்னாடி 1 இருக்குது. மதுரவான்னு பாருங்கள். அந்த பொய்க்கால் குதிரெல்லாம் வந்துட்டு இருக்குது. தேர் வந்துட்டு பின்னாடியே தேர் வருது. இன்றைக்கி இதே சாக வச்சு எங்கள் அம்மா சொல்லி டியூஷன் லீவ் போட்டேன். கொடுத்த மட்டும் பாருங்கள் கைஸ். அங்கே பாருங்க கைஸ், மாடுலாம் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சமாக கிட்ட வந்துட்டு இப்போ காட்டுறேன் கைஸ். மாடுலாம் வீட்டுக்கிட்ட வந்துடுச்சு பாருங்க கைஸ். இதான் எங்கள் வாசலுக்கு முன்னாடியே மாடு போகுது. ரோட்டுக்கிட்டே வீடு கட்டுறதுனால இது ஒரு வசதி. குதிரைலாம் வந்துருக்கு பாருங்க கைஸ். உங்களுக்கு தெரியுது அங்கே பாருங்க, குதிரை டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. அப்படியே எகிரி ரவுண்ட் அடிக்குது. பின்னாடி காவடிலாம் இருக்குது. இன்னைக்கு சும்மா சின்ன தேர் வரதுக்கே எப்படின்னா, பெரிய தேர் வந்தால் எப்படி இருக்கும் அது உங்களுக்கு பார்ட் 2 கைஸ். அங்கே பாருங்க கைஸ், ஒருத்த கால் 2 காலாக குதிரை நிற்கிது. 2 கால் மேலே தூக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? பாருங்கள், 2 கால் மேலே தூக்கிட்டு இருக்குது. நானே இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். பாருங்க வருது. கைஸ், இங்கே தான் 3 போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்குது கதை மாலை. முனின்னு காலை, கிளர்னு காலை, நிறையா குருன்னு காலை, நிறையா காலை இருக்காங்க பாருங்கள். கொம்பில் பேர் மாட்டி இருக்குது. நிறையா காலை இருக்குது. ஒரு இந்த ஃபஸ்ட்டு வர காலம் ஆக்ரோஷமாக இருக்குது. ஒரு ஆளை முட்டி இருக்கும் நேரத்துக்கு. பாருங்க தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அங்கே பாருங்க கைஸ், எல்லாத்துக்குமே கொம்பு ஷார்ப்பாக தான் இருக்குது.